சடனாக பிளான் பண்ணி ரேண்டமாக ஒரு படத்துக்கு போகலான்னு யோசித்த போது இந்த படத்தை புக் மை ஷோவில் 9.2 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங்னு பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அங்கே போய் கேஸ்ட்டு க்ரூவெல்லாம் பார்த்தா யாருமே தெரிஞ்ச மூஞ்சியே இல்லை, எக்ஸப்ட் மை டார்லிங் அபிராமி. படத்தை சுமாராக எடுத்துட்டு இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு படத்தோட முக்கால்வாசி பட்ஜெட்டை ஹீரோவுக்கே கொடுத்துட்டு பெரிய ஓவிய மாதிரி பேசுகிற இந்த காலத்தில் படம் ரிலீஸே ஆனது தெரியாத அளவுக்கு ஒரு படம். ஆனால் அந்த படமும் நன்னா இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம எதிரே பார்க்காத நேரத்தில் சும்மா போகிறவனுக்கு ஓரமாக ஒரு இருட்டுக்கடை அல்வா கிடச்ச மாதிரி கண்ட கண்ட கருமத்தெல்லாம் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு மனசெல்லாம் வேதனையாக இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு நல்ல படம் வந்தது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அந்த என்டையர் டீமுக்குமே என்னோட பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தில் பெரிய கேஸ்டிங் இல்லை, க்ரூ இல்லை, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை, இந்த கருமாந்திரம் பிடிச்ச குறியீடு இல்லை, எந்த வித அரசியல் அட்டாக்கும் இல்லை. வன்முறையான சீனை நமக்குள்ளே பூச்சியே ஆடுண்டு கன்றாவிய ரத்த சொட்ட சொட்ட சதையெல்லாம் தெரிக்கிற மாதிரிலாம் காட்டுற இந்த காலத்தில் சாதாரணமாக காமிச்சு அந்த மிஸ்ட்ரியாகவே எடுத்த அந்த டைரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நமக்கு பிடிச்ச ஹீரோ அல்லது ஹீரோயின் நடிச்சிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக கண்ட கருமத்தெல்லாம் போய் தேட்டரில் பார்க்குற நம்ம இந்த மாதிரி நல்ல படத்தையும் தேட்டரில் பார்த்து என்கரேஜ் பண்ணுவோம். டேரக்டர் மிஸ்டர் லோகேஷ் ஆஜிஸுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஹீரோயினை மட்டும் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. இப்படிலாம் ஹீரோயின் செலக்ட் பண்ணால் நானே பேராக ஒத்துக்க மாட்டேன். இன்னும் என்ன உட்காந்துட்டு படத்தை புக் பண்ணி தேட்டரில் பாருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் இங்கே நொட்ட முடியாது.